ஹாய். நேற்று சென்னையில் ரயில் மியூசியம் போனோம். அங்கே ட்ரெயின் மினியேச்சர் சும்மா ட்ராக்ல வச்சுருப்பாங்க நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. குட்டியாக ஒரு பைக் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ரெட் கலர் வந்து ஆஃப் ஆகுறது, க்ரீன் கலர் வந்து ஆன் ஆகி மூவ் ஆகுறது, எல்லாமே ஒரிஜினலாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் போயிட்டு வந்தே ஆகணும். நல்லாவே இருந்துச்சு. இது சும்மா ட்ரைலர் தான். இதை விட இன்னும் சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உள்ளே ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வந்தோம். உடனே நம்ம புத்தி எங்கே போகும்? கேன்டீனுக்கு தானே. அங்கே ஒன்லி கேஷ் மட்டும்தான். பே பண்ணி வாங்கிட்டோம். வாங்கிட்டு போன உடனே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. அது என்னென்னா, என்ட்ரி டிக்கெட் கொடுக்குற இடத்துலையும் ஹிந்திக்காரங்க தான் இருந்தாங்க, கேன்டீன்லேயும் அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன், ஏன் தமிழ் ஆளுங்க இங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இங்கே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. நிஜமாக இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஒரு எக்ஸாம் இருக்குது, இதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணணுன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. உங்கள் எத்தனை பேருக்கு இப்படிலாம் ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு தெரியும்? நம்ம ஒரு சில எக்ஸாம் மட்டுமே கவர்மெண்ட் எக்ஸாம்னு போட்டு தொங்கிட்டுருக்கோம். பட் அதை விட இன்னும் நிறையா எக்ஸாம் இருக்குது. அதை நாம் தான் தெரியாமல் இருந்துகிட்ருக்கோமோ? ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஏசி இறந்த பிறகு மேலே துணி போத்திருந்தாங்கல்ல, அந்த துணி சென்னையில் பள்ளிக்கரணை குழந்தையேசு கோவிலுக்கு 27, 28 வருது. காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பார்க்கலாம். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாங்க.